சோயா வச்சுட்டு சப்பாத்திக்கு ஒரு அருமையான சைட் டிஷ் சோயா கைமா மசாலா செய்யலாமா? இப்போ நான் சோயாவை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு, இப்போ இந்த சோயாவை நல்லா இந்த தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சமாக கோல்டு வாட்டர் ஊற்றி நல்லா தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி கையில் நல்லா பிழிஞ்சு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த சோயாவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறப்பாக ரொம்ப வலுவலுன்னு பல்ஸ் பண்ணிடாதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக ஒரு 2-3 பல்ஸ் விட்டிங்கன்னாவே இந்த அளவுக்கு உங்களுக்கு அரைச்சி கிடச்சிரும். அதுக்கப்புறமா இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 2 பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் இதோட சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி விடுங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் மீடியம் சைஸ் தக்காளியில் ஒரு 3 தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். அந்த தக்காளியும் இதோட சேர்த்துருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நல்லா வேக விடுங்க. வெந்து இந்த அளவுக்கு தண்ணி வற்றினதுக்கப்புறமா நான் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் நார்மல் மிளகாய் தூள் தான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துருக்கேன். இது கூடவே நான் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது கூடவே 2 இன்ச் அளவுள்ள பட்டையில் ஒரு 5 பீஸ் பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, இது 3ஐயும் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அந்த பவுடரையும் இதோட சேர்த்துட்டு இந்த மசாலா பொடிகளை ஒரு 10 செகண்ட் இந்த ஆயிலில் நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 செகண்ட் இந்த மசாலா பொடிகளெல்லாம் இந்த மாதிரி வதக்கி விட்டிங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சோயா, அந்த சோயாவை இப்போ இது கூட சேர்த்துருங்க. எல்லா சோயாவையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த சோயா வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவில் நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி இதோட சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு மேலாப்பில் மல்லித்தலையும் தூவிட்டு இப்போ இந்த சோயா நல்ல ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஒரு 5 to 7 நிமிஷம் வரையும் சிம்மிலே வச்சுருங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா சுட சுட சப்பாத்தி கூட இந்த சோயா கைமா மசாலா சூப்பராக இருக்கும். பத்திரி கூடையும் இது நல்ல காம்பினேஷன், தோசை கூடைக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி